வாங்கப்பா எல்லா பேரும் டீ சாப்பிட்டீங்களா? எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ரம்ஜான் கொண்டாடின பேரம்பேத்தி எல்லா பேரும் சந்தோஷமாக கொண்டாடினீங்களா? நாங்களும் பிரியாணி செஞ்சு சாப்பிட்டோம்ப்பா. சரிங்களா? எங்கள் பேரங்க காசு கொடுத்தாங்க, நாங்கள் அதில் சமைச்சு பிரியாணி சமைச்சு சாப்பிட்டோம்ப்பா. என்னோடி பிரியாணி செஞ்சேன் அப்படின்னு கேட்குறீங்களா? எனக்கு தெரிஞ்சதானே செஞ்சேன்ப்பா. என்ன எனக்கு தெரிஞ்சதை செஞ்சேன். ஆனால் சபரின்றவன் இருக்கான்ல, அவன் புரண்டு பிரியாணி சட்டி நிறையா கொண்டு வந்துட்டான். முதலே கொடுத்துருந்தாங்கன்னா நான் செஞ்சுருக்க மாட்டேன் வீட்டில். சரி ஒரு வழியாக செஞ்சு சாப்பிட்டோம் கொண்டோம். நேற்று நைட்டு மிச்சம் தட்டில் 2 தட்டில் 3 தட்டில் திருப்பி வச்சுட்டாங்க. என்னால் நைட்டில் வேலை பார்க்க முடியலப்பா. அப்படியே வச்சுட்டு என்ன செஞ்சேன், காலையில் எழுந்திரிச்சேன். ஐயோ நான் 5 மணிக்கு எழுந்திரிச்சிட்டேன். 5 மணிக்கு எழுந்திரிச்சிடுறேன் நான். 5 மணிக்கு எழுந்திரிச்சு அடுப்புக்குள்ளே போய் இருக்கிற சோறு அம்படு எடுத்து கதவை திறந்து எங்கள் மோட்டரை கூப்பிட்டு அதுக்கு போட்டுட்டு 2 மோட்டர் இருக்கு. இப்போ 1 மோட்டை காணும் எடுத்து போட்டு சாப்பிட விட்டுட்டு குப்பையெல்லாம் கொட்டிட்டு பாத்திரத்தெல்லாம் எல்லாம் கழுவிட்டு ஒரு சட்டியில் புளியை ஊற வச்சுட்டேன். வெள்ளைப்புடு விஷயம் ரசத்துக்கு எடுத்து வச்சுட்டேன். மிக்சியில் அரைக்க குக்கரில் 1 கிளாஸ் சோறு வடிச்சிட்டேன்ப்பா. ஏன்னா நம்ம வீட்டில் எப்பயுமே கச்சா முச்சனுக்கு சோறுலாம் கிடக்கக்கூடாது. சரியில்லையா அத்தி கொட்டிடுவேன். நாய் இருக்குது, கொட்டிட்டு வச்சுருவேன். இந்த சுட வச்சு 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 திங்கிறது அந்த சோழியெல்லாம் நான் வச்சுக்கிற மாட்டேன். ஃப்ரிட்ஜில் வச்சு திங்கிற வேலையெல்லாம் நான் வச்சுக்கவே மாட்டேன், பிடிக்காது. ரசம் வைக்கிறதுக்கு வச்சுருக்கேன். அப்புறமேட்டுக்கு கொஞ்சோன்னு நேற்று வாங்கின சிக்கனில் கொஞ்சம் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். நான் எப்பயுமே வாங்குகிற பொருளை உடனே அப்படியே அப்படியே போட மாட்டேன். கொஞ்சோன்னு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அந்த இது வீடியோ போட்டு முடிச்சுட்டு இப்போத்தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். மணி என்ன ஆகுது? இந்த வீடியோ 6:30 மணிக்கு போடுறேன். காலையில் போய் எழுந்திரிச்சு நீ வேலை பார்க்கணும். வேலை பார்த்துட்டு சமைச்சிட்டு இந்த பையங்களை வேலைக்கு அனுப்பணும். ஞாயிற்றுக்கிழமையா? ஐயோ இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைப்பா, சந்தைக்கு போகணும்ப்பா, எடுத்து வைக்கணும். சந்தைக்கு 2 சந்தைக்கு தான் போவேன். போன வாரம் புதன்கிழமை சந்தை மழை வந்துருச்சு, வந்துட்டேன். இப்போ நான் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைண்டா ஐயர் பங்களா சந்தைக்கு போகணும்ப்பா. சரிங்களா? சரிடி. இப்போ என்னதான் பேச வந்த? இப்போ என்னத்தையோ உளர்ற அப்படின்னு கேட்குது எங்கள் அக்கா. அக்கா நான் என்ன சொல்கிறேன், யூடியூப்ன்றது விளையாட்டு இல்லைக்கா. யூடியூப்ன்றது விளையாட்டு கிடையாது. சரிங்களா மக்களே? நல்லா கேளுங்க. இந்த யூடியூப்பு எல்லா பேரும் இந்த மாதிரி உட்காந்து நிலச்சி யூடியூப்புக்குள்ளே இருக்க முடியாது. யூடியூப்புக்குள்ளே ஒரு அங்கீகாரம் பெற்ற இடம், ஒரு அப்ரூவோட நாங்கள் உட்காந்துருக்குறோம். சரியா? கவர்மெண்ட்டு இது வேலை பார்க்குறோம்ல, அதுக்கும் மேலே ஒரு சின்ன தப்பாக இருந்தாலும் பனிஷ்மெண்ட் உடனே கொடுத்துருவாங்க. அவங்க கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. சரி, யூடியூப்பில் திறந்தா அவங்க அப்படி இருக்காங்க, இவங்க இப்படி இருக்காங்க, அவங்க மெம்பர்ஷிப்புன்றாங்க, அண்டர்ஷிப்புன்றாங்க, அவங்க இஷ்டம் அது போடுறாங்க. அவங்களுக்கு பிடிக்குது போடுறாங்க. ஒரு சில அவங்க எப்படி அவங்க இஷ்டத்துக்கு போடுறாங்கப்பா. இது நமக்கு தேவையில்லை. இப்போ நான் இருக்கேன், நான் உள்ளே 1 வருஷம் ஆகுது. அதான் சொல்கிறேன்ல, ஒரு ரூல்ஸுன்னு ஒன்று இருக்குது. யூடியூப்புக்குள்ளே ஒரு ரூல்ஸுன்னு ஒன்று இருக்குது. மெம்பர்ஷிப் போடுங்க, சூப்பர் சாட் போடுங்க அப்படின்னு கேட்டால் தான் மெம்பர்ஷிப் போடுவாங்க, சூப்பர் சாட் போடுவாங்க. இல்லாட்டி ஒரு சிலருக்கு தெரியாது. லைக் போடக்கூட ஒரு சிலருக்கு தெரியாதுப்பா. ஏதோ சும்மா உட்காந்து வேடிக்கை பார்ப்பாங்க, என்னம்மா பேசுது இந்த அம்மா அப்படின்னு. அதனால் இப்படி 2 டச்சு கொடுங்க. லைவில் என்னை பார்த்தீங்கன்னா இப்படி 2 டச்சு கொடுத்து தட்டுனீங்கன்னா லைக் விழுந்துடும். சரிங்களா? உங்களால் பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தயவுசெய்து. அதனால் உள்ளுக்கக்கா ஒரு முட்டா பீஸு முழு பீஸு நுழைஞ்சிருக்கு. இப்போ முழுசாக உள்ளே நுழைஞ்சிருக்கு. அவங்க பாட்டுக்கு வீடியோ போட்டால் இவங்களுக்கு என்னன்றேன். ஏட்டா யூடியூப்னா உங்களுக்கு கேவலமாக இருக்கா?
உங்கள் குடும்பமாக உங்கள் இதை போய் கழுவுங்க, முதுகை போய் பாருங்கள், அப்புறம் அடுத்தவங்க முதுகை வந்து பாருங்கள். சரியா? அவங்க வந்து யூடியூப்புக்குள்ளே எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம ஜெயிக்கணுமே. யூடியூப்புக்குள்ளே உள்ளே வரவங்க பூரா அந்த ஜாலிக்கு கமெண்ட் போடுறாங்க தெரியுமா, வந்து வரிசையாக சப்போர்ட் பண்ணுறாங்க தெரியுமா, உதவி பண்ணுறாங்க தெரியுமா. ஒரு சில எனக்கெல்லாம் நிறையா உதவி பண்ணுவாங்க. அந்த மாதிரி உள்ளவங்களாம் வீடியோ போட மாட்டாங்க. சும்மா ஒரு ஐடி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க தான் யூடியூப்புக்குள்ளே நிறையா இருக்காங்க. யாரும் படிக்காதவங்க முட்டாடு அப்படிலாம் கிடையாது. ஒரு டாக்டரு, இன்ஜினியரு, என்னென்னமோ பெரிய பெரிய படிப்புப்பா. சின்ன சித்தாள் வேலை பார்க்குறவங்கலேருந்து சின்ன எல்லாருமே யூடியூப்புக்குள்ளே இருக்காங்க. சரிங்களா? ஒரு மன அமைதிக்கு வந்து பேசுவாங்க. அவங்களுக்கு ஒரு பிறந்த நாள், அவங்க பொண்டாட்டிக்கு இன்றைக்கி கல்யாண நாள், பிள்ளைக்கு பிறந்த நாள் அப்படின்னா சரி, கண்ணுக்கு தெரியாமல் யாருக்கும் தர்மம் செய்கிறதுக்கு இந்த அம்மாவை பற்றி நமக்கு தெரியும். இந்தா சாப்பிடு, போ ஏதாவது வாங்கி சாப்பிடு. அப்போ என் மனசு குளிரும். நானுன்ட்டு இல்லை, நிறையா பேர் இருக்காங்க வயசானவங்க, மனசு குளிரும். அப்போ அவங்க குடும்பத்துக்கு சந்தோஷம் கிடைக்கும். இதுதான் தர்மம். படித்த நீலாம் ஏயா, நீலாம் படிச்சிருக்கே ஐயா, நீலாம் படிச்சிருக்கிய, யாருக்காவது தர்மம் பண்ணுறியா? தர்மம் பண்ணுறியா? அதை படிக்காத முட்டாப்பீஸுக்கிட்ட இழுத்து விட்டு அவன் உள்ளே வந்து கமாண்டு போடுறான். என்ன 3 நேரம் லைவில் இருக்கும் அப்படின்றான். ஏட்டா உனக்கு லைவ்ண்டா என்னன்னு தெரியுமா? வீட்டில் இருந்தே சம்பாதிக்கிறோம்ட்டு நாங்கள் வீட்டுக்குள்ளே இருந்தே லைவில் பேசுகிறோம். கோடி பேர் உள்ளே வந்து பார்ப்பாங்க. அவங்க வந்து அவங்க மனசில் நாங்கள் இடம் பிடிச்சிருவோம். எங்கள் மனசில் எனக்கு பேரன் பிள்ளை பேத்தி அப்படின்னு சொல்லி மகன்னு சொல்லி நாங்கள் சந்தோஷமாக இருப்போம். சரியா? அதனால் வந்து யார் லைவில் போய் தொந்தரவுப்படுத்தாத, அசிங்கமாக எழுதாத. உங்கள் 2 பேர்த்துக்கு தான் சொல்கிறேன். படித்த முட்டாப்பீஸு, படிக்காத முட்டாப்பீஸு, உங்கள் 2 பேர்த்துக்குந்தேன். உங்களுக்கு என்ன, வேறு லைவில் போய் இது பண்ணுங்க. அவங்க சரி மானிட்டேஷன் ஆகிருமா, நம்மளும் சம்பாரிச்சிருவோம்மா அப்படின்ட்டு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க. சும்மா விளையாட்டுக்கு, ஜாலிக்கு, சந்தோஷத்துக்கு அந்த மாதிரி வீடியோ போடலை யாரும். இது ஒரு வேலை, இன்னைக்கு வீடியோ ஒரு 2 வீடியோ அப்லோட் பண்ணாட்டி யூடியூப்பு மாமா என்னம்மா செய்வார், அந்த அம்மாவை காணமே, இந்த அம்மா வீடியோ போடலையே அப்படின்ட்டு எங்களுக்கு உள்ள ஒரு மார்க் கொடுப்பாங்க. ஏன் முட்டா பீஸுகளா உள்ள எங்களுக்கு மார்க் கொடுப்பாங்க. அந்த மார்க்குன்றது என்ன தெரியுமா, அம்புக்குறி இப்படி நிற்கும் மேலே. அந்த அம்புக்குறி நான் 2 நாளைக்கு வீடியோ 3 நாளைக்கு முடியாதப்போ வீடியோ போடலைல, அம்புக்குறி அப்புறம் கீழே இறக்கிட்டாங்க. என்னைக்கு இப்படி வரதா தெரியலை. அதுலேயும் எல்லாத்துலேயுமே மார்க் கொடுப்பாங்க, அதில் ஜெயிக்கணும். அப்புறம் என்ன, ஒரு பொம்பளை அசிங்கமாக போடுறவங்களாம் போடுறாங்க. எங்களுக்கு என்ன உனக்கு என்ன வேணும்? எதுக்கு வந்து அந்த பிள்ளைகளை குடும்பத்தை தொந்தரவு பண்ணுற? யூடியூப்பை அவங்க வாட்டுக்கு வீடியோ போடுறாங்க, ஆடுறாங்க, பாடுறாங்க. உங்களுக்கு என்ன, அது எவ்வளோ கஷ்டம்னு தெரியுமா? அதில் வீடியோ எடுத்து அதை அப்லோடு பண்ணி மக்களுக்கு அப்லோடு வெளியே விடும்போது அதில் வீவர்ஸ் வருமா வராதா? வீவர்ஸ்னால் என்னன்னு தெரியுமா? உனக்கெல்லாம் ஆனாக்கா அடுத்தடுத்து தெரியாது. நீ எல்லாம் உனக்கு இது போல் விளக்கம் சொல்லணுமா? வீவர்ஸ்னால் ஒரு லட்சம் 2 லட்சம் அப்படின்னு நம்பர் வரும். அந்த நம்பரை வச்சு சம்பளம் வரும். நான்லாம் 1 வருஷமாக கற்றுன்னு கற்றுக்கிட்டு இருக்கேன். 1000க்கு மேலே வரமாட்டுது. அவ்வளோ நொந்துக்கிட்டு இருக்கேன். எனக்கெல்லாம் சம்பளம் ஏறுது. அந்த 1000 500 அப்படி இதை பூராத்துக்கு கணக்கு பண்ணி வாரத்தில் $1 $2 இப்படி ஏறுது வாரம். இது போக எனக்கு வந்து கிஃப்ட்டு பண்ணுவாங்க. கிஃப்ட்டுன்னா என்னது, இப்போ மானிடேஷன் ஆகணும்னு கஷ்டப்பட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க லைவு. அவங்க லைவெல்லாம் கெடுக்காத. அவங்க பிள்ளைக்கு பிறந்த நாள் வச்சா உதவி பண்ண ஆள் இருக்காங்க, யாரோ உதவி பண்ணுவாங்க. சரியா? அவனும் முடியாமல் இருக்கிறான்.
எனக்கு இந்த ஒரு வாரமாக கவலையான கவலை இல்லை. இல்லைடா உடம்பு இப்படி போச்சே பாவமே அப்படின்னு சொல்லி கவலையாகப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இதுக்கு வந்து கடவுள் தான் காப்பாற்றணும், கடவுள்கிட்ட தான் வேண்டிக்கிட்டு இருக்கணும். கடவுள் காப்பாற்றும் சரியா. அதனால் முட்டா பீஸு உள்ளே வந்து கொலப்படி பண்ணாத, ஏன்னா கேவலம் பேசாத, அவங்கள தேவையில்லாமல் கேவலம் பேசிக்கிட்டு அசிங்கப்படாத, அவ்வளோதான் சொல்லுவேன். நீ படித்தும் முட்டாளு, படிக்காத முட்டாளு. உங்களால் முடிஞ்சால் ஒரு ஹெல்ப் பண்ணுங்க அவங்களுக்கு. யூடியூப்பு விளையாட்டு கிடையாது, ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதில் திறமையாக சம்பாதிக்கிறாளுங்க பாருங்க. தன்னையே வருத்தி, தன்னையே கேவலப்படுத்தி, தன்னையே அசிங்கப்படுத்தி, நான் வேறு மாதிரி இதில் வந்து அவங்கள கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி, யார் பார்த்தா என்ன பார்க்காட்டி என்ன, சொந்த வந்த நமக்கு அதுக்கு அப்படி கேவலப்படுறவங்க தான் சம்பாதிக்கிறாங்க காசாக. ஐயோ நம்ம அவங்க பார்ப்பாங்க இவங்க பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு இப்படி தான் வாழணும் அப்படின்ட்டு வாழ்கிறவங்களும் இருக்காங்க சரியா. யூடியூப்ன்றது ஒரு பெரிய அங்கீகாரம் பெற்ற இடம். அதை அசால்ட்டாக யாரும் நினைக்காதீங்க சரிங்களா. உலகம் ஒரு உருண்டை, அது சுற்றிக்கிட்டே இருக்கும். அதுக்காட்டி நில்லுண்டா நிற்குமா சரியா. இது உனக்கு தேவையில்லாதது. அவங்க யூடியூப்பில் வீடியோ போட்டு அவங்க இருக்காங்க. உனக்கு என்ன தேவையில்லாமல் யூடியூப்பை கேவலம் பேசக்கூடாது புரியுதா. அவங்களுக்கு போய் யூடியூப்புக்குள்ளே எதுக்கு லைவ் பேச போகிறேன்னு கேட்டால், உனக்கு என்னையா கொடுக்க போறியா காசு, மாதம் ஒரு 20,000 கொடு அவங்களுக்கு, கொடுக்குறியா. பைத்தியம் மாதிரி வந்து இப்போ அவனை சும்மா கடந்தவனுக்கு ஷேர் பண்ணி இப்போ அவன் உள்ளே வர்றான். உள்ளே வந்து பூராத்தையும் பார்க்குறான். அந்த பையன் பார்த்துட்டு போகிறான். வந்து லைவில் இப்போ எழுதுனேன். சரிங்கப்பா, வெறும் முட்டா பீஸுகளுக்கெல்லாம் சொல்லி தெரியாதுப்பா. இது வந்து பெரிய அங்கீகாரம் பெற்ற இடம்ப்பா யூடியூப்பு பயன்படுத்துங்க. இன்னும் யூடியூப்பு ஆரம்பிக்காதவங்க சீக்கிரமாக ஆரம்பிங்க. திறமைக்கு தான்ப்பா பரிசு. ஆபாசம் இல்லாமல் சம்பாதிக்கலாம்ப்பா, ஆபாசம் இல்லாமல் சம்பாதிக்கலாம். ஆனால் ஆபாசம் பேசி குடும்பத்தையே கேவலப்படுத்துகிறவங்க தான் சம்பளம் நிறையா வாங்குறாங்க. நீங்கள் எப்படி திறமையாக வாங்குறீங்களோ வாங்குங்க. ஆனால் நிறையா பேர் வாங்குகிறாங்க, வீடியோ போட்டே வாங்குகிறாங்க சரிங்களா. யூடியூப் வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம், அதை யாரும் மிஸ் பண்ணாதீங்க. சீக்கிரமாக யூடியூப்பை ஆரம்பித்து நல்லபடியாக வாழ்க வளமுடன்.